கிருபை ரொம்ப பெருசு. கர்த்தரிடத்துல கேட்டுட்டே அந்த ஆவியானுடைய வல்லம். சின்ன வயசுலயே ஆண்டவர் மேல வச்ச தரிசனம் இன்னும் முடியல, இல்ல கிருபை முடியல. உன்னை நான் பயன்படுத்துவேன், இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பேன், நான் உன்னை அங்கீகரிப்பேன், உனக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவியை இன்றைக்கே ஊற்றுவேன். ஜோமணி 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 போதுன்ற வார்த்தை அது சத்துருடைய வார்த்தை. போதும்னு உன்னை சொல்ல வைக்கிறவன் சத்துரு. ஆனா கர்த்தர் மட்டும் உன்னை தட்டி கொடுத்து கர்த்தர் உன்னை மகா பெரிய சேனையாய் கேளுங்க கேளுங்க, அந்த கிருபையை கேளுங்க. ஆவியானுடைய பெரிய அபிஷேகம் இங்க அப்படியே ஒரு மலையை போல ஊற்றி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் நிறைய பேருக்கு புது புது கிருபைகளை கர்த்தர் தர்றாரு, புது புது கிருபைகளை கர்த்தர் தர்றாரு, உற்சாகங்களை ஆண்டவர் தர்றாரு. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தர்றாரு. இல்ல திரும்பி பார்க்க வேண்டாம், திரும்பி பார்க்க வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, பின்னிட்டு பார்க்காதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே. பின்னிட்டு பார்க்காதே, சமபூமி எங்கும் நில்லாதே, பின்னிட்டு பார்க்காதே. அதை திரும்பி பார்க்காதீங்க. அந்த நஷ்டத்தை திரும்பி பார்க்காத மகளே, அந்த அவமானத்தை திரும்பி பார்க்காத மகளே, இந்த தோல்வியை திரும்பி பார்க்காத. ஹalleluya ஹalleluya. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை ஹalleluya